அனுபவம் இல்லாம ஆரம்பிச்சனால என்னமோ நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணோம். இது ஆக்சுவலாக முன்னாடி பண்ணிருக்கணும். இந்த பிசினஸ் வந்து சரி, இப்போ சேனல் எல்லாமே ஆரம்பிச்சாச்சு. சரி, இப்போ சேனலுக்கு எப்படி பேர் வைக்கலாம்? Hello, lighters, hello, 1, 2, 3, hello. Ladies and gentlemen, I give you the new reigning champion of the வெல்கம் டு அவர் சேனல் ஜிவி டூ பிளானர்ஸ். ஸோ இப்போ எங்களோட காஸ்டியூம்ஸ் எல்லாமே பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சாரி, எனக்கு தெரியாது. ரெகுலரா பேசுற பேக்கேஜ் வீடியோ, இன்ஃபர்மேஷன் வீடியோ கிடையாது. அதை தாண்டி வேற ஏதோ ஒரு புது கான்செப்ட் வந்து நான் ஒன்று யோசிச்சு, இப்போ கிரி நம்ம இதுவரை வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 மேல நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி 3K கஸ்டமர்ஸ் மேல நம்ம பார்த்துருக்கோம். அதுல நம்ம நான் போன ட்ரிப்லையும் சரி, நீ போன ட்ரிப்லையும் சரி, நிறைய பேர் நம்மகிட்ட நிறைய விதங்கள்லமான ஒரு கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்குறாங்க. அதுக்கெல்லாம் பதில் சொல்லலாம்னு நான் நினைக்கிறேன். இது ஆக்சுவலாக முன்னாடி பண்ணிருக்கணும். அந்த கேள்வி நம்மளுக்கு டூர் போறதுக்கு போதுமான மேனேஜர் யாரும் இல்லாதனால நம்மளே மாற்றி போயிட்டு இருந்தோம். நம்மளுக்கு டைம் இல்லை. ஆனா நம்மளுக்கு வந்து யூடியூப்ல வீடியோ கீழே கமெண்ட்ஸும் பண்றாங்க. டூர் போறதுக்கு நிறைய கேள்வி கேட்குறாங்க. பிரச்சனைகளும் கேட்குறாங்க, டூர் சம்மந்தமும் கேட்குறாங்க. நம்மளுக்கு டைம் இல்லாதனால அதை பத்தி வீடியோ பெருசாக பண்ண முடியல. ஸோ இப்போ கொஞ்சம் ஃப்ரீயா இருக்காங்க, நம்ம வீடியோ பண்ணலாம். அவங்க வந்து கேள்வி கேட்குறாங்க, நம்ம ஜிவி பதில் சொல்றோம் அப்படின்னா உங்களுக்கு கேள்வி ஜிவி பதில் அப்படிங்கிற டாபிக்ல நம்ம வந்து வார சண்டே வீடியோ பண்ணலாம். செஞ்சுட்டா போச்சு. ஓகே, பேரு ஐடியாலாம் சூப்பரா இருக்கு. அப்ப எந்த டாபிக்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம்? ஆரம்பிக்க தெரியாம தானே அலமுதிக்கு. இது ஃபர்ஸ்ட் வீடியோ அப்படிங்கிறதுனால நம்ம எந்த ஊரை பத்தியும் டூரை பத்தியும் பேச வேணாம். ஸோ நம்மளை பத்தி பெருசுங்களான விஷயங்கள். எங்கேஜ் அப்படிங்கிறதுனால நிறைய பேருக்கு ஒரு முதல் கேள்வி என்ன அப்படின்னா, உங்களுக்கு எப்படி இந்த ஐடியா வந்தது? உங்க அப்பா யார ஃபேமிலில இருந்து ஃபாலோ பண்ணிட்டு வரீங்களா, இல்ல இதை பத்தி படிச்சிருக்கீங்களா அப்படின்னு நிறைய டவுட்ஸ் வருது. ஸோ அதை பத்தி பேசுங்க, நல்லா இருக்கும் முதல் வீடியோல. என் நெஞ்சில் கொடியிருக்கும். முதல் கொஸ்டின் என்ன அப்படின்னா, எங்க படிச்சிருக்கீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. நாங்க படிச்சது என்னன்னு பாத்தீங்கன்னா, மதுரையில் இருக்க சௌராஷ்டிரா காலேஜ்ல பிஎஸ்சி மேக்ஸ் படிச்சிருக்கோம். 2 பேரும் காலேஜுக்கு முன்னாடி ஸ்கூலோ அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. காலேஜ்ல மீட் பண்ணி அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகி தான் அறிமுகம் 2 பேருக்குமே எங்களுக்குள்ள. காலேஜ்ல வந்து ஒரு சில டெசிஷன்ஸ், இப்போ ஃப்ரெண்ட்ஸா சேர்ந்து போகும்போது எந்த ஒரு விஷயத்துலயே டெசிஷன் எடுக்கும்போது, இப்போ என்னோட வே ஆஃப் தாட்டும் அதே மாதிரி அவனோட வே ஆஃப் திங்கிங் ரெண்டுமே வந்து நல்லாவே வந்து மேட்ச் ஆச்சு. பாண்டிங்கே வந்து கொஞ்சம் குரோ ஆக ஆரம்பிச்சது. அதே மாதிரி இப்போ ஒரு சில பேர் இந்த மாதிரியும் கொஸ்டின் கேட்குறாங்க. உங்க அப்பா மாதிரியோ இல்ல உங்களோட ஆன்சர்ஸ் அந்த மாதிரி அவங்க யாராவது வந்து இந்த பிசினஸ் கண்டினியூ பண்ணது வந்து நீங்க இது பண்றீங்களா அப்படின்னு சொல்ற மாதிரி கேட்குறாங்க. ஆக்சுவலா வந்து எங்க 2 பேர் ஃபேமிலிக்குமே இதுல வந்து சுத்தமா ஐடியாவும் இல்லை, இல்லை எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. அவங்களுக்கும் இந்த டிராவல் இண்டஸ்ட்ரிக்கு ரொம்பவே தூரம் ஆகுது. சரி, எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காங்க பார்த்து நாங்க படிச்சதோ மேக்ஸ். இது பின்ன சீனாவுக்கு போய் 10 வருஷம் 8 கோர்ஸ் படிச்சிருக்காமா. ஸோ எங்களுக்கும் இந்த ஃபீல்டுக்குமே சுத்தமா சம்மந்தம் இல்லை. ஆனா நாங்க ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட் இருந்தனாலதான் இது நாங்களாம் எடுத்த முடிவு தான் இந்த ஜிவி டூ பிளானர்ஸ். இது வந்து அனுபவம் இல்லாம ஆரம்பிச்சனால என்னமோ நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணோம் நாங்க ஆரம்ப காலகட்டத்துல. இப்போ ஆனாலும் அன்னையில இருந்து இன்னும் வரையும் பார்த்தோம்னா அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் திருத்தி ரெக்டிஃபை பண்ணி தான் பில்ட் பண்ணியிருக்கோம். இன்னமும் பில்ட் ஆயிட்டு இருக்கும். உங்களுக்கு இதுல வந்து என்ன ஏதுன்னே தெரியாது, நாலேஜும் இல்லை. அப்புறம் எப்படி இது வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? இது உங்களுக்கு இப்படி ஆரம்பிக்கணுன்ற இன்ட்ரெஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு கேட்கறாங்க ஒரு சில பேர். இப்போ கரெக்டா நாங்க காலேஜ் வந்து பாஸ் அவுட் ஆன இயர் பாத்தீங்கன்னா 2020. இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கலாம். அப்ப உலகமே வந்து ஒரு கொடிய நோய் வந்து பரவிட்டு இருந்தது. அது என்னன்னா கொரோனா வைரஸ். உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அப்படி எல்லாரும் வீட்டுல வந்து லாக்டவுன்ல இருந்தப்ப சும்மா இருந்த மாதிரி தான் நாங்களும் சும்மா தான் இருந்தோம். என்னடா சரி, லாக்டவுன் டைம்ல வீட்டுல இருக்கும்போது ஏதாச்சும் பண்ணணும், டைம் பாஸ் ஆகணும்ல. அதுக்காக யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம் பிளான் பண்ணோம். சேனல் ஆரம்பிக்கலாங்கும் போது எதை பத்தி ஆரம்பிக்கலாங்கும் போது, எல்லா காலேஜ்லயும் எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கேங்லயும் ஒருத்தர் இருப்பான். அதாவது எந்த டூர் போனாலும் சரி, எங்க போனாலும் சரி, அதுக்கு பட்ஜெட் பிளான் பண்றது, அதுக்கு டேட் பிளான் பண்றது, அப்போ இருப்பாங்க இல்லையா. ஸோ எங்க கேங்ல எங்க ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல இருக்கிறது நாங்க தான். அது எல்லாமே நீங்களே பாக்குறீங்க. ஒரே ஆள் தாங்க. மொத்த கடைக்கு நீங்க மொத்த கடைக்கு நான் தான் சப்ளையர் எல்லாம் நான் தான் எடுத்து போட்டு நம்பர் மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கீங்களே. ஆமாங்க, சக்திமான் தோத்துருவாரு. ஸோ அப்படி வந்து எங்களுக்கு பெருசுங்களா நாங்க காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோட போகிறதுக்காக டூர் பிளான் பண்ணுவோம் அப்பப்போ. ஸோ இந்த பிளானிங்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தனாலையும் சரி, அந்த டைம் ஃப்ரெண்ட்ஸும் வந்து இது கொஞ்சம் என்கரேஜ் பண்ணாங்க.
உங்களுக்கு இது நல்லா இருக்குது, நல்லா வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே, நம்மளுக்கு இது நல்லா வருதுல்ல, இதை பத்தி ஒரு சேனல் ஆரம்பிக்கலாம், எங்க போலாம், எவ்வளவு பட்ஜெட் ஆகும்னு சொல்லி டூர் பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் ஆரம்பிக்கலாம்னு சொல்லி தான் பிளான் பண்ணுவோம். அது சேனல் எல்லாமே ஆரம்பிச்சாச்சு. சரி, இப்போ சேனலுக்கு எப்படி பேர் வைக்கலாம் அப்படின்னு இப்போ ரொம்பலாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்கல. இவனோட பேர்ல ஃபர்ஸ்ட் லெட்டரும் என் பேர்ல உள்ள ஃபர்ஸ்ட் லெட்டரும் எடுத்துட்டு சொல்லு. சிலுக்குவார் பெட்டி சீனாவை முன்னால வச்சுக்கங்க. ஜிவி, அதுக்கப்புறம் டூர் பத்தின போறதுனால டூர் அண்ட் நாங்கள் 2 பேர் சேர்ந்து பிளான் பண்றோம் ஒரு விஷயத்தை பத்தி அப்படின்னா பிளானர்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சோம். அப்படி வச்சதான் இந்த ஜிவி டூர் பிளானர்ஸ். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் இதுல என்னன்னா, இப்போ நாங்க வந்து இதை வந்து ஒரு பிஸ்னஸா கொண்டு போகணும், அதே மாதிரி இது ஒரு கம்பெனியா இதை ஒரு ஃபேமா வளர்க்கணும் அப்படின்ற மோட்டிவ்ன்றத விட ஐடியா இல்லை எங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் அதனால என்ன பண்ணோம்னா, அந்த டூர்ல உள்ள இன்ஃபர்மேஷன், இப்போ இந்த ஊருக்கு போனா எப்படி போகலாம், அதே மாதிரி எவ்வளோ பட்ஜெட் ஆகும் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். நீங்க வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிங்க, பேக்கேஜ் பத்தின ஐடியா இல்லாம இன்ஃபர்மேஷனுக்காக தான் வீடியோ போங்கன்னு சொல்றீங்க. ஸோ எப்போ வந்து உங்களுக்கு பேக்கேஜா பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா வந்து நிறைய பேர் கேட்குறாங்க. அப்படி இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணுறதுக்காக ஸ்டார்ட் பண்ண இந்த சேனல்ல வந்து நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியாவில் இருக்க எல்லா இடங்களுமே, எல்லா ஸ்டேட்லையுமே நம்ம வந்து இந்த ஊருக்கு போங்க எத்தனை நாள் ஆகும், எந்த ட்ரெயினில் போகலாம், இல்லை எந்த ஃப்ளைட்டில் போகலாம், போங்க எங்கே ஸ்டே பண்ணலாம், எவ்வளோ பட்ஜெட் ஆகும், எங்கெங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கேஜ் மட்டும் தான் பண்ணல. மற்றபடி எக்ஸாக்டா ஒரு பேக்கேஜ்ல என்னென்ன இருக்குமோ எல்லாத்துக்கும் நம்ம இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டே வந்தோம். ஸோ பெரும்பாலும் தமிழ்நாடு இல்லை, இந்தியா ஃபுல்லாக நம்ம வந்து இன்ஃபர்மேஷன் மூலமா நம்ம கவர் பண்ணிட்டோம் அந்த டைம்ல. இப்போ கிரி சொல்ற மாதிரி வந்து இது எல்லாமே வந்து பண்ணோம். இதை பார்த்துட்டு நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து கமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ கமெண்ட் செக்ஷன்ல என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி நீங்க வந்து இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனா போடுறது, இன்ஃபர்மேஷனே இவ்வளவு அழகா நீங்க ஆர்கனைஸ் பண்ணி போடும்போது நீங்க ஒரு டூரே ஆர்கனைஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் கேட்டாங்க. உண்மையிலே சொல்ல போனா அதை பார்த்துட்டு தான் எங்களுக்கே ஐடியாவே ஃபார்ம் ஆச்சு. எங்களுக்கு யாருக்குமே வந்து ஐடியா வந்து மார்க் ஜக்கர்பர்க் சொல்ற மாதிரி ஐடியா ஃபுல்லாலாம் ஃபார்மே வரல. இதை பார்த்தா எங்களுக்கு ஐடியாவே வந்துச்சு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கு. ஐடியாஸ் எல்லாம் ஓகே. இப்போ எப்படி வந்து பேக்கேஜை வந்து எப்படி நீங்க இப்போ நீங்க வந்து ஐடியா எப்படி வந்ததுன்னு கேட்டதுக்கு இந்த மாதிரி ஐடியா சொன்னனால நீங்க ஐடியா வந்துச்சுன்னு சொன்னீங்க. எப்படி அந்த பேக்கேஜை ஃபர்ஸ்ட் பேக்கேஜ் வந்து எப்படி ஆர்கனைஸ் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் டவுட் கேட்கறாங்க. இப்போ வந்து நம்ம இன்ஃபர்மேஷனுக்காக நிறைய ரிசர்ச் பண்ணி தான் வீடியோஸ் பண்ணிட்டே இருக்கோம். அப்படி ரிசர்ச் பண்ணும்போது குறிப்பிட்ட ஒரு ஏரியா காசி வந்து போயா ஆகும்னு சொல்லி ரொம்ப ஒரு ஆசை. அதை படிக்கும் போதும் தேடும் போதும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு இங்க போய் ஆகும்னு சொல்லிட்டு. ஆனா அப்படி போய் ஆகும் தோணும் போது வந்து காசி போனா பிரயாகராஜ் இருக்கு, அங்க திருவேணி சங்கம் பார்க்கணும் அப்படிங்கிறது தெரியாது. அங்க இருந்து ஒரு 5 ஹவர்ஸ்ல அயோத்தி இருக்குன்னு தெரியாது. ஆனா பிரச்சனை காசி போய் ஆகணும், அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. அந்த டைம் வந்து பேக்கேஜும் பண்ணல, கம்பெனியாவும் இல்லை. லாக்டவுன் வேற போயிட்டு இருந்துச்சு 2020-21 டைம்ல. எங்களுக்கும் காலேஜ் முடிச்ச 1 இயர் தான். ஸோ பெருசுங்களா இப்போ ஊருக்கு போனா அதுக்கான காசி வரையும் போயிட்டு வரணும்னா அந்த டைம் பட்ஜெட்டும் கிடையாது. சரி, கமெண்ட்ஸ் வேற நிறைய வந்துட்டே இருக்கு. இந்த டைம் வந்து கூட்டிட்டு போகலாம், காசி பேக்கேஜை பண்ணலாம் அப்படின்னா அவங்களை கூட்டிட்டு போன மாதிரி இருக்கும். ஸோ கூட்டிட்டு போனா நம்மளுக்கும் வேலை பார்த்த மாதிரி ஆச்சு, பிடிச்ச இடத்தையும் பார்த்த மாதிரி ஆச்சு. அப்படிங்கிறனாலதான் நம்ம இந்த வாரணாசிக்கு வந்து பேக்கேஜ் பண்ணலாம்னு யோசிச்சோம். இப்போ வந்து நான் அடுத்து என்ன நினைச்சேன்னா, இந்த மாதிரி காசி மட்டும் பார்த்தா வெறும் ஸ்பிரிச்சுவல் சர்க்கிள் தான் கரெக்டா. ஸோ இப்போ வெறும் ஸ்பிரிச்சுவல் சர்க்கிள் இல்லாம நம்ம கொஞ்சம் சைட் சீயிங் கொஞ்சம் வித்தியாசமா பண்ணுவோம், சைட் சீயிங் சர்க்கிளும் சேர்ந்து பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சதுதான் ஆக்ரா வாரணாசி யாத்ரா பிப்ரவரி 2022 ஆரம்பிச்சதுதான் எங்களோட மொதல் பேட்ச். நம்ம பிப்ரவரி 2022 அதில் ஸ்டார்ட் பண்ண ஆக்ரா வாரணாசியில ஸ்டார்ட் பண்ணது இப்போ சோஃபார் ஒரு 140 கிலோ நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இந்தியாவில் இருக்க நம்ம 90% நம்ம கவர் பண்ணிக்கணும்னு இருக்கேன். கண்டிப்பா இருக்கும், கண்டிப்பா நாங்க வந்து பண்ணியிருக்கலாம். டியர் சப்ஸ்கிரைபர்ஸ், என் கூட டூர் வந்தவங்களும் சரி, இல்லை கிரியோட டூர்ல வந்தவங்களும் சரி, நிறைய பேர் நீங்க கேட்ட கேள்விக்கு எங்களால முடிஞ்ச வரையில இப்போ நாங்கள் வந்து ஆன்சர் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு நிறைய கேள்விக்கு உங்களுக்கு டவுட் கிளியர் ஆயிருக்கும் அப்படின்றத நாங்கள் நம்புறோம். இதே போல உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் எங்களை பார்த்தீங்கன்னாலும் ஓகே, இல்லை டூர் பார்த்தீங்கன்னாலும் சரி, ஏதாவது டெஸ்டினேஷன் பார்த்தீங்கன்னாலும் சரி, கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. எந்த டாபிக் பற்றி அதிகமாக கமெண்ட்ஸ் வருதோ அப்கமிங் அடுத்தடுத்த சண்டேஸ்ல நம்ம வந்து இதுக்கு வீடியோஸ் போக முயற்சி பண்றோம். நெக்ஸ்ட் சண்டேல பாத்தீங்க அப்படின்னா உங்கள் கேள்வி ஜிவி பதில் நிகழ்ச்சியில வந்து உங்களை கண்டிப்பா வந்து சந்திக்கிறோம். அண்டில் தென் பை பை ஃப்ரம் ஜிவி டூர் பிளானர்ஸ். முதல் டூர் பேக்கேஜ் நடத்தும் போது இந்த ஒவ்வொரு சேலஞ்சும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிசினஸை கண்டினியூவா பண்ண முடியுமா